So, hi all, this is your Anthony from Gaming with Anthony. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அது மெயினாக நோட் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஆர்க். நான் லாஸ்ட்டாக பெனகுனியோட ஆர்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நம்ம இந்த ஆம்ஃபோரியஸ் ஆர்க்கை நம்ம வேர்ஷன் பை வேர்ஷனாக தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 3.0 இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இல்லை, ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போதான் இந்த ஆம்ஃபோரியஸோட அந்த இதுவே ஸ்டோரியே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டு தி எண்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி ரொம்ப பெருசு. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அந்த ஒரு ரீசனால தான் நான் பகுதியாக பிரித்து போடுறேன். மேபி ஒரு 15 மினிட்ஸ்குள்ளே தான் இந்த வீடியோங்கிறது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸ்குள்ளே தான் இந்த வீடியோங்கிறது இருக்கும். 3.0 நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்க்குறேன் இந்த ஹாங்காய் ஸ்டாரியில். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வேர்ல்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த ஆம்ஃபோரியஸ்ங்கிற வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பிளேசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த நேம்லெஸ் அந்த பீப்புளில் இருக்க ஃபாலோ பண்ணுற அந்த ஏன் ஆக்டிவிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவர் போகாத ஒரு பிளானட்டாக இருக்கும், போகாத ஒரு பிளேஸ் தான் இந்த ஆம்ஃபோரியஸ். இந்த அந்த ஹெச்எஸ்ஆர் அந்த உலகத்தில் ஹெச்எஸ்ஆர் அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராவல் பண்ணாத பிளேஸே கிடையாது. பட் இந்த ஆம்ஃபோரியஸ்க்கு மட்டும் அவரால் ட்ராவல் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பிளானட் இருக்கிறதாவோ அந்த மாதிரி ஒரு பிளானட் இருக்கிறதாவோ யாருக்குமே தெரியாது. இந்த பிளானட்டுக்கு நம்மளை போக சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா நம்ம பிளாக் ஸ்வான் தான். அந்த மெமோ கீப்பர் இருக்காரு இல்லைங்களா, அவங்க லாஸ்ட் ஆர்க்கில் நம்ம பார்த்துருப்போம். அவங்க தான் இந்த பிளானட்டுக்கு போங்க, இங்கே ஏதோ ஒரு ஸ்டெல்லரான் கிரைசிஸ் இருக்குது, ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் அந்த பிளானட்டுக்கே போவோம். அந்த பிளானட்டோட ஷேப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி எப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த இன்ஃபினிட்டி மாதிரி தான் அந்த பிளானட்டோட பிளேஸோட சிம்பிளே இருக்கும். அந்த பிளானட்டோட பிளேஸோட சிம்பிளே அப்படி இருக்கும். நான் இந்த இடத்துல போகிறேன். அந்த இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முடிவே இல்லாத ஒரு உலகமோ முடிவே இல்லாத திங்கோ அதை நோட் பண்ணுற பார்த்தா அந்த 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 பிளானட்டோட இந்த பிளானட் அந்த பிளேஸோட ஷேப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் எப்படின்னா இந்த மெமோ ஸ்டாச்சர் அந்த மெமோ அந்த கீப்பர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அதை ரிவீல் பண்ணுவோன்னா தான் அப்படி ஒரு இடம் இருக்கிறதே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு இது சீக்ரெட்டாக இருக்கும். இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா இப்போ லாட் ஆஃப் தியரிஸோ இந்த கேம்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது இப்போ சொன்னால் கொஞ்சம் ஸ்பாயிலாக இருக்கும். அந்த ஸ்டோரி நான் மூவ் ஆக சொல்லிடுறேன். இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி சொல்கிறதுனா கிரைசோஸ் ஹேர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் டெமிகாட்ஸ். இந்த உலகத்துக்கு தனியாக கடவுள்கள் இருக்காங்க. அந்த கடவுள்களுக்கு டெமிகாட்ஸ் இருக்காங்க. ஒரு சக்ஸஸர் மாதிரி டெமிகாட்ஸும் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். ஃபார் எக்ஸாம்பிள் 12 காட்ஸ் இருக்காங்க. 12 காட்ஸ் கிட்ட இருக்காங்க. இந்த 12 காட்ஸ்க்கு 12 கோர்ஃப்ளின்ஸ் 12 காட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 டெமி காட்ஸ், அதாவது கிரைசோஸ் ஹேர்ஸ் இருக்காங்க. இந்த கிரைசோஸ் ஹேர்ஸோட வேலை என்ன, அவங்களோட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரப்டான காட்ஸோ அவங்க கிட்ட அவங்களோட பவரா இருக்க அந்த கோர் ஃப்ளேம்னு சொல்லுவோம். அவங்களோட பவர் ஒரு சோல் மாதிரி, அது ஒரு கோர் ஃப்ளேம் வடிவத்தில் இருக்கும். ஒரு திக்கான ஒரு ஷெல்லில் அவங்களோட சிம்பிள் போட்டு ஒரு வடிவத்தில் இருக்கும். அதுதான் கோர் ஃப்ளேம். அதை அவங்க எடுத்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏரோனோவான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோனோவா 12 அந்த இதுலேயே கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுதான் அவங்களோட மெயின் கோலாகவே இருக்கும். இந்த கிரைசோஸ் ஹேர்ஸ்க்கு கிரைசோஸ் ஹேர்ஸ்க்கு மெயின் கோலாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயம் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த கிரைசோஸ் ஹேர்ஸ் அந்த காட்ஸ் கிட்ட சண்டை போட்டோ அவங்க கிட்ட டிஃபீட் பண்ணியோ அந்த கோர் ஃப்ளேமை எடுத்து சப்மிட் பண்ணி அந்த கடவுளோட பவரை தனக்குள்ள வாங்கிக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட அந்த இதுவே அவங்களோட டெஸ்டினியே பார்க்க போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு உலகத்தில் தான் நம்ம போவோம். இந்த உலகத்தில் ஸ்டெல்லரான் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் டைடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் டைடு என்ன பண்ணுவோன்னா
அந்த அங்க இருக்க பீப்புளை வந்து ஒரு விதமான மான்ஸ்டரா மாற்றி விட்டுரும். அங்க இருக்க பீப்புளை வந்து ஒரு விதமான மான்ஸ்டரா மாற்றி விட்டுரும். கரோஷன் மாஸ்டர் லைக் சேம் லைக் ஆன்டி மேட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக மாற்றி விட்டுரும். அப்படி மாற்ற வந்து அவங்க வந்து ஒரு மைண்ட்லெஸ் பீஸ்டா மாதிரி தன்னுடைய பீப்புளே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். அது வந்து இதை தடுக்கணும்னா அந்த ஏரானோவா வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். அவள் ஃபுல்ஃபில் ஆனதை தடுக்க முடியும்னு அவங்களே அவங்க நினச்சிப்பாங்க. அதனால அந்த ஏரானோவா எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி அந்த கிரைசிஸ் ஹேஸ் வந்து போராடுவாங்க. ஸோ அதுதான் இந்த கிரைசிஸ் ஒரு ஹேஸ் ஒரு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ஆக்லியான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த கிரைசிஸ் ஹேஸை வந்து வழி நடத்துவாங்க. இவங்க வந்து ஆக்லியா அவங்க பேர். ஸோ இவங்க பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்லியா. ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய கிரைசிஸ் ஹேஸ் இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தந்த கிரைசிஸ் ஹேஸை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்களோ அவங்களெல்லாம் வந்து நான் 1 by 1 இந்த ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆகும்போது நான் ரிவீல் பண்ணுறேன். இதுதான் பேஸான ஐடியா. ஆம்போரஸ் வந்து அவங்களுக்கு தனியான கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏரோனோவா இந்த ஃப்ளேம் சேசிங் ஜேர்னியை வந்து அவங்க ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஃபுல்லாக இது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பீப்புள். அண்ட் அதனால அது பண்ணாமல் இருந்தால் அந்த பிளாக் டைட்ல தான் அவங்க கிரகத்தை காப்பாற்ற முடியும், அவங்க பிளேஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆம்போரியஸ் ஹிடன் பை இந்த கார்டன் ஆஃப் ரெக்ரெஷன். அந்த கார்டன் ஆஃப் ரெக்ரெஷன்ல வந்து வெளி உலகத்துக்கு காட்டாத மாதிரி ஹைட் ஆயிருக்கு அந்த லைக் ஆம்போரியஸ்ங்கிறது பிளேஸ். ஒரு மெமோ கீப்பரோட ஹெல்ப் மூலியமா தான் அந்த ஆம்போரியஸே நமக்கு ரிவீல் ஆகும். ஸோ இதுதான் பேஸ் ஐடியா. இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். யா லைக் இந்த 3.0ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. லைக் வந்து அந்த ஆம்போரியஸ் பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து இந்த நம்ம ஆஸ்ட்ரல் எக்ஸ்பிரஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. நம்ம அங்கே ரீச் ஆன உடனே எதுவுமே இருக்காது. ஸோ சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெமோஸ் ஸ்நாச்சர் ஆர் மெமோ கீப்பர் அவங்க தான் வந்து இந்த ஆம்போரியஸ் இருக்கிற அந்த இடத்தையே ரிவீல் பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த கார்டன் ஆஃப் ரெக்ரெஷன் மூலியமாக ஹைடாக இருக்கும் அந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க ரிவீல் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கே வந்து தெரிய வரும். ஸோ நான் சொன்னல அந்த ஒரு இன்ஃபினிட்டி ஷேப்பில் தான் வந்து இந்த ஆம்போரியஸே இருக்கும். இன்ஃபினிட்டி ஷேப்ல தான். இதில் என்ன ஆயிரும்னா வந்து லைக் வந்து இந்த ஆம்போரியஸ் நெருங்க இந்த மார்ச் 7 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகலாமல் போயிடும். லைக் வந்து ஒரு விதமான ஹில்னஸ், அவங்களோட பாடி வந்து அப்படியே வந்து கோல்ட் ஆயிரும். லைக் வந்து அவங்களோட பாடிங்கிறது கோல்ட் ஆயிரும். எதனால் அப்படி ஹேப்பன் ஆகுது, எதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது நான் சொன்னேன்னு தெரியல. மார்ச் 7 வந்து கண்டுபிடிக்கும் போது நான் வந்து ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன். லைக் மார்ச் 7 வந்து கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து எப்படி வந்து ஆஸ்ட்ரல் எக்ஸ்பிரஸ்க்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் கட்டியால் அப்படியே மூடப்பட்டு அப்படியே வந்து ஸ்பேஸ்ல மிதந்துக்கிட்டே வந்திருப்பாங்க. ஒரு விதமான ஐஸ் கட்டியில் மூடப்பட்டு அப்படியே ஸ்பேஸ்லேருந்து மிதந்துட்டே வந்திருப்பாங்க. அப்படித்தான் ஆஸ்ட்ரல் எக்ஸ்பிரஸ் க்ரூவே வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபைன் பண்ணி கொஞ்சம் தூரம் போக போக அந்த ஐஸ் எல்லாம் உருகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பீப்புள் ஆகிருப்பாங்க. அந்த விஷயம் வந்து இந்த ஆம்போரியஸை நெருங்க திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். இந்த மார்ச்சோட அந்த உடல்நலம் ரொம்ப சரியில்லாதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மார்ச் கிட்ட வந்து பேசுவோம். லைக் வந்து அவங்களால வர முடியாதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட கேமரா இருக்கு இல்லைங்களா, அந்த கேமராவை நமக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கேமரா நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எனக்காக, நான் தான் அந்த பிளேஸ்க்கு வர முடியல, எனக்காக அந்த இடத்துல இருக்க இந்த சீனரிஸ் அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கேமராவை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாமளும் நம்ம டான் ஹேங் 2 பேர் தான் இந்த டைம் வந்து ஆம்போரியஸ்க்கு ரீச் ஆகும். நம்மளும் டான் ஹேங்கும் வந்து என்ன பண்ணிடுவோம்னா லைக் வந்து மீதி எல்லாருமே சண்டேவாக இருக்கட்டும், வால்டெங்காக இருக்கட்டும், ஹெமிகோ அண்ட் வந்து பிளாக் ஸ்டார் ப்ளஸ் வந்து மார்ச் 7 இவங்க எல்லாருமே அந்த ஆஸ்ட்ரல் எக்ஸ்பிரஸில் இது பண்ணிடுவாங்க. நம்ம மட்டும் தனியாக ஒரு சின்னதாக ஒரு கேபின் மட்டும் எடுத்துட்டு நம்மளும் டான் ஹெங்கும் வந்து கிளம்பிடுவோம். எங்கன்னா வந்து ஆம்போரியஸ்க்கு கிளம்பிடுவோம். லைக் ஆம்போரியஸ் ரீச் ஆக கிளம்பிடுவோம். அப்படி ரீச் ஆகி போகும்போது லைக் அந்த இடத்த பிளேஸ் நம்ம ரீச் ஆகும் போதே அந்த இடம் பிளேஸ் ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து டிஸ்ட்ராய் ஆன மாதிரி தான் நமக்கு வந்து காட்சி அளிக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆன மாதிரியும் பழைய பில்டிங்ஸ் இருக்க மாதிரியும் நமக்கு வந்து காட்சி அளிக்கும். அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து நம்ம ஏதோ தாக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கேபினை ஏதோ ஒன்று தாக்கி நம்ம வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆக்சிடென்ட் லேண்டிங் தான் நமக்கு வந்து இந்த ஆம்போரியஸ்லாம் நடக்கும். நம்மளும் வந்து டான் ஹெங்கும் அதை கொஞ்சம் மயங்கிரும்.
மயங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம எந்திரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகும். எந்திரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நடக்கும். அதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்லேயுமே பார்க்க முடியும். ஸோ அதான் ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். அப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ஆம்ஃபோரியஸை ரீச் பண்ணிட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்ட்ராய் ஆன பிளேஸ் மாதிரி தான் காட்டுன்னு சொல்லி, டிஸ்ட்ராய் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆம்ஃபோரியஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து March 7 சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். வித் டான் ஹெங் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அப்போ வந்து நமக்கு ஒரு குரல் கேட்கும். லைக் வந்து மெம் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குரல் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன அது, யார் அந்த மாதிரி நம்ம கூப்பிடுற, யாராச்சும் வந்து ஹெல்ப் வேணுமா, யார்கிட்டயாச்சும் நம்ம ஹெல்ப் கேட்குறாங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து தோணும் நமக்கு. பட் வந்து அந்த க்ரீச்சர் என்ன, ஆனால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம போயிடுவோம். அது என்னன்னே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணி போயிடுவோம் நம்ம. ஸோ ஃபாலோ பண்ணி போய் லைக் அதை வந்து எப்படியாச்சும் லைக் வந்து பார்க்கணும்னு சொல்லி போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா வந்து ஒரு பின்னாடி வந்து நிறைய சிலைகள் மாதிரி வந்து நிறைய உருவம் இருக்கும். லைக் வந்து ஏன்ஷியன்ட் ரோம்ல வந்து எப்படி எல்லாம் சிலைலாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிலையில வந்து அந்த ரோம்ல இருக்க மாதிரி சிலைகள்லாம் இருக்கும். அதுக்கு திடீர்னு வந்து ஸ்டாச்சுல இருந்து ஒரு உயிர் பெற்ற ஃபார்முக்கு வந்து நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம வந்து சண்டை போற சுச்சுவேஷன்ல அப்போ வந்து ஒருத்தர் கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் ஃபைனான். லைக் ஏதோ இந்த சீன்ல வரவர் தான் இவர் பேர் தான் ஃபைனான். இவர் வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருப்பார். ஆள் கொஞ்சம் ஜொவைலாகவும் இருப்பார், ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார், ப்ளஸ் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இந்த இவர் யாருன்னா வந்து ஃபைனான் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர். இவரும் ஒன் ஆஃப் த கிரைசோஸ் ஹேர். ஓகேவா, இவரும் ஒன் ஆஃப் த கிரைசோஸ் ஹேர். லைக் வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவரும் ஒன் ஆஃப் த கிரைசோஸ் ஹேர். இவர் வந்து லைக் வந்து வெளி பிளேஸ்லேருந்து வந்தவங்கள பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி என் கூட வந்துருங்க, என் கூட ஜாயின் பண்ணுங்க, நம்ம வந்து ரியல் M4S போய் எங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா, அது எதுன்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போயிடுவார். இவர் கூட்டிட்டு போகும்போது நம்ம ஃபர்ஸ்டா ஒருத்தவங்களை மீட் பண்ணுவோம். அவங்க பேரு ட்ரிபி. ட்ரிபின்னு சொல்லலாம். 3 பேர் இருப்பாங்க. ட்ரிபி, ட்ரினி அப்படின்னு சொல்லி நிறைய 3 பேர் இருப்பாங்க. அதில் ட்ரிபி நம்ம மீட் பண்ணுவோம். ட்ரிபியோ சம்மர் எல்ஸ், அந்த 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ட்ரிப்ளெட்ஸ் ஆக்சுவலி பார்க்க போனால். ஸோ 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுற ஒரு மிஷின் மூலியமா அந்த பிளேஸோட அந்த டைமை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த அந்த வேர்ல்டு வந்து அந்த லைக் வந்து கரெக்டாக எப்படி சொல்றது, அந்த இவங்க தான் ட்ரிபி, அந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக மாறிடும். லைக் வந்து அந்த ரோமானிய காலத்தில் ஒரு பில்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து இந்த இடத்துல நடக்கிற முக்கியமான பிரச்சனையை பற்றி வந்து ட்ரிபியா இருக்கட்டும், நம்ம வந்து இவங்களா யாரு நம்ம வந்து ஃபைனானா இருக்கட்டும் அப்பதான் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து லைக் பிளாக் டைடுங்கிற ஒரு பிரச்சனையால ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. அந்த பிளாக் டைன் பிரச்சனையிலேருந்து இது பண்ணணும், சால்வ் பண்ணணும், கொஞ்சம் இது பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் அந்த இதில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த ப்ராப்ளமாக உங்களால் நினச்சா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வந்து தீர்க்க முடியும்னு சொல்லி கொஞ்சம் சண்டையெல்லாம் நடக்கும். லைக் வந்து நம்ம நிறைய பீப்புளை காப்பாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அப்போ வந்து நம்ம வந்து லைக் வந்து ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாரியர் லைக் கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். அவர் பேர் வந்து மைடை. மைடே வந்து லேட்டரான் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஐயா மைடே தான், மைடே நம்ம மீட் பண்ணுவோம். இஸ் லைக் வாரியர் கேரக்டர். அதே மாதிரி வெளியே இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. லைக் வந்து அந்த பீப்புள் யாராச்சும் வந்தாங்க, பீப்புள் யாராச்சும் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது அவருக்கு. அவர்கிட்ட கான்ஃபரன்டேஷன்லாம் நடக்காது. பார்த்து இருந்துக்கோ ஃபைனான், எல்லாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். எல்லாரையும் நம்பாதன்னு சொல்லி போயிடுவார். ஸோ இப்போ தான் அவரோட இன்ட்ரொடக்ஷனே இருக்கும். ஃபைனானில் மைடேயோட இன்ட்ரொடக்ஷனே இருக்கும். ஸோ இவர் தான் மைடே ஆக்சுவலி. ஸோ இவர் தான் மைடே. இவர் வந்து லைக் வந்து அந்த அவுட் சைடரை பார்த்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா பார்த்தா இருப்பாரு. என்ன இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களா, இல்லை வந்து நம்ம கூட நம்மளையே வந்து சண்டை போட்டு நம்மளை டிஃபீட் பண்ண வந்திருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் கண்ணோட எப்பவுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு சந்தேக பார்வை பார்க்குற கேரக்டர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவருக்கு வந்து சாவு கிடையாது. ஸோ ஈஸ் இம்மார்டல். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ் இம்மார்டல். ஸோ அந்த இதில் வந்து பண்ணுவோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து இன்னொரு கேரக்டர் மாட்டோம். இவரை வந்து என்கவுண்டர் பண்ணவொன்னு இன்னொருத்தர் இங்கே மாட்டோம். அவங்க பேர் வந்து கேஸ்ட்ரஸ். இந்த கேஸ்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஃபிகராக இருப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லைக் வந்து அவங்க பவர் மூலியமா அந்த சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எனிமீஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்மளை தவிர, நம்ம மட்டும் நடக்கிறவங்களை தவிர மீதி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம நிறைய எனிமீஸ் இருப்பாங்க நம்ம முன்னாடி. ஸோ அவங்கள வந்து எதுவுமே லைக் வந்து அவங்க எது டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து மெயினாக ஒருத்தவங்களை போய் இது பண்ணணுங்கிறதுக்காக நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து
லைக் வந்து அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு போகிறதுக்காக அவங்க பவர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சொல்லிடுவாங்க, என் பக்கத்துல ரொம்ப கிட்ட வந்துடாதீங்க, ஒரு டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க, அதுக்குன்னு ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பவரால நம்ம வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அவங்க சொல்றது படி கேட்டுட்டு நம்ம வந்து அப்படியே போயிடுவோம். போயிட்டு நம்ம வந்து ஒரு பாத் சேம்பர்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பாத் சேம்பர்ல வந்து என்ன ஆகும்னா வந்து ஒரு எனிமி இருப்பாங்க. அந்த எனிமி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிக்கடோர், ஸ்ட்ரைஃப் டைட்டன் நிக்கடோர். இந்த டைட்டன்ங்கிறது அந்த கடவுள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆம்போரியஸ்ல வந்து ஒரு 12 கடவுள் இருப்பாங்க. 12 டைட்டன்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுள்னு சொல்ல மாட்டாங்க, டைட்டன் சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த டைட்டன் வந்து ஸ்ட்ரைஃப் டைட்டன். அவங்க பேர் வந்து நிக்கோடார். இந்த நிக்கோடாரை வந்து லைக் வந்து நிக்கோடாரோட ஒன் ஆஃப் த லைக் வந்து ஒரு அவதார், ஒன் ஆஃப் த உருவம், அது வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆக்லியான்னு ஒருத்தங்க கூட, நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, ஆக்லியா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ணுறது சுட்டிவிஷனுக்கு நடக்கும். அப்போ ஆக்லி கூட பேசுவோம். என்ன என்ன இந்த ப்ராப்ளம், இதனால வந்து இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். அப்போ வந்து சொல்லுவாங்க என்னன்னா வந்து இங்கே வந்து அந்த என்னது இந்த கோர் ஃப்ளேம் சேர்ஸ் ஜேர்னிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய பீப்புளோட லைக் வந்து கிரைசிஸ் வார்ஸ் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளாக் டைடால இந்த உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு. அதை எப்படியாவது சால்வ் பண்ணணுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போவும் வந்து ஆக்லியா வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து அவங்க வந்து நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க. ஆக்லியா வந்து நம்மளை நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து அவுட் சைட் பீப்புளை வந்து இப்போதான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க போது எப்போவுமே வந்து பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. ஷீ இஸ் அ டெமி காட் ஆஃப் டெத். அதாவது அவங்க யாரையும் டச் பண்ணாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க, ஜஸ்ட் பை டச்சிங் தம். ஓகே, லிட்ரலி ஜஸ்ட் அவங்கள டச் பண்ணாலே அந்த பர்சன் இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க கேரக்டர் தான் வந்து யாருன்னு சொல்ல போனால் இவங்க. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு 3 கேள்வி கேட்பாங்க ஆக்லியா. அந்த 3 கேள்விக்கு நம்ம வந்து ஜென்யூனாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா நம்மளை வந்து அந்த அந்த நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுப்பாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இறக்க வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த 3 கேள்விக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து இப்போவும் என் கூட வந்து ஜாயின் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நம்மளும் ஓகேன்னு சொல்லிடுவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து சரின்னுலாம் சொல்லிடுவோம். ஸோ இப்போ தான் ஆக்லியாவை நம்ம மீட் பண்ணுவோம். நான் லைக் எனக்கு தெரிஞ்ச ஆக்லியாவை மீட் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த நிக்கோடோரையும் வந்து நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஏன் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த கட் சீன்ஸ்லலாம் அவளுக்கு வந்து நான் சொல்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஸோ லைக் வந்து ஆக்லியாவை வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து ஒரு வீவர், லைக் ஒன் பிளஸ் வந்து ஒரு வீவிங் லைஃபோட லைஃப் அண்ட் ரொமான்ஸ் அந்த மாதிரி இதோட டைட்டனோட வந்து ஒரு டெமிகாட் தான் வந்து இந்த ஆக்லியா. இவங்க தான் வந்து கிரைசிஸ் ஆஸோட இப்போதைய லீடர் தான் இவங்க. இவங்க வந்து வழி நடத்துகிறாங்க, லீடர்னு சொல்ல முடியாது, வழி நடத்துகிறாங்க அந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ வழி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் சொன்ன மாதிரிலாம் நடக்கும்போது ட்ரிபி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாருன்னா வந்து இந்த கேரக்டர்ஸ் இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணது அதுங்க எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க. கண்டுபிடிச்சிடுவாங்க எந்த பிளேஸில் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா வந்து நம்மளும் லைக் வந்து இவங்களும் இந்த யார் பைனான் அது மயிரையெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் மாதிரி லைக் வந்து வெளியே போய் அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக போவோம். டிஃபீட் பண்ணுறதுக்காக வந்து அந்த நான் சொன்னல ஸ்ட்ரைஃப் டைட்டன் அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக போவோம். ஃபர்ஸ்ட் தடவை என்ன ஆகும்னா வந்து அந்த பிளேஸ்க்கும் ரீச் ஆகிடுவோம். ஸ்ட்ரைஃப் டைட்டனுக்கும் டெத்துங்கிறது இல்லை. அதாவது ஸ்ட்ரைஃப் டைட்டனும் இமார்டல் பீயிங், அதுமாதிரி மைரேயும் இமார்டல் பீயிங். என்ன சொல்லிடுவாரோ மைரே, இதை எவ்வளோதான் நம்ம அடித்தாலும் அது வந்து லைக் வந்து பவரும் கெயின் பண்ணிட்டு தான் இருக்கு, அதுவும் வந்து இறக்க மாட்டேது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஏதோச்சும் வழி கண்டுபிடிங்க, இதை தோக்கடிக்கிறதுக்காக ஏதாச்சும் வழி கண்டுபிடிங்க. நான் அது வரைக்கும் இது கூட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அவரு. ஸோ அவரு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. யாரு கூட தான் அந்த ஸ்ட்ரைஃப் டைட்டன் கூட ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாளாக என்ன டைமிங்கோ ரொம்ப இது அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கேஸ்ட்ரஸ் ஏதோ இவங்க தான் கேஸ்ட்ரஸ், நான் வந்து ஸ்ட்ரீம்லெஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இவங்க தான் கேஸ்ட்ரஸ். இந்த கேஸ்ட்ரஸ் கேரக்டரோட சேர்ந்து நம்ம வந்து லைக் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போவோம்.
அப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து வேற ஒரு க்ரீச்சர், நான் சொன்னது அந்த மெம்னு ஒரு க்ரீச்சர், அந்த க்ரீச்சருங்கிறது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. மெம்முங்கிற க்ரீச்சருக்கு ஹெல்ப் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் மெம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பாஸ்ட்டுக்கு போயிடுவோம். லைக் வந்து அந்த ஆஃபர் வேர்ஸோட பாஸ்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து ஃபைன் பண்ணுவோம் லைக் வந்து என்னதான் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, ஸோ அந்த ஸ்ட்ரைப் டைட்டன் அழிக்கிறதுக்கான இது ப்ராசஸ் என்னங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு லேட்டரான ஒரு பர்சனையுமே மீட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன் எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணி லைக் வந்து நம்ம பாஸ்ட்லேருந்து அப்படியே வந்து ஃபியூச்சருக்கு லைக் வந்து இப்போ அந்த ஸ்டோரி நடக்கிற அந்த இடத்துக்கு அப்படியே லைக் வந்து டெலிபோர்ட் ஆயிடுவோம். டெலிபோர்ட் ஆகி கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த இதை லைக் வந்து ஸ்ட்ரைப் டைட்டனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மைடை, வித் ஹெல்ப் ஆஃப் எவ்ரி ஒன், டானிங்காக இருக்கட்டும், ஆக்லியாக இருக்கட்டும், ஆக்லியாக வர மாட்டாங்க, பைனானா இருக்கட்டும், எல்லாரோடைய ஹெல்ப்போடைய மூலியமாகவும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைக் வந்து என்ன ஆயிரும்னா வந்து இந்த இப்போ நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரைஃப் டைட்டன் வந்து என்ன இருக்கும்னா வந்து ஃபுல் பவர் அட்டைன் பண்ணியிருக்காது. அது ஃபுல் பவர் அட்டைன் பண்ணால் மட்டும்தான் அதை டிஃபீட் பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால அது ஃபுல் பவர் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தோட ஹெல்ப்பையும் சேர்த்து லைக் வந்து நம்ம வந்து அதை டிஃபீட் பண்ணிடுவோம். டிஃபீட் பண்ணோடனே அது ஒரு பவர்ஃபுல்லான பீமை வந்து ரெசிடென்ட்ஸ் இருக்க ஏரியா மேலே அனுப்பிடும். அது தடுக்கிறதுக்காக ஆக்லியாவும் அதே மாதிரி வந்து இவங்களும் லைக் வந்து இந்த ட்ரிபி வந்து என்ன பவர்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் டெலிபோர்ட் பண்ண முடியும். அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால டெலிபோர்ட் பண்ண முடியும். அந்த டெலிபோர்டேஷன் பவரை வச்சு நம்ம வந்து அந்த பீம்ல இருந்து இந்த சிட்டியை வந்து காப்பாற்றிடுவோம். ஸோ இதோட தான் வந்து லைக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6.0ங்கிற அந்த ஆக்குங்கிறதே முடியும். இந்த ஒரு விஷயத்து மூலியமா தான் வந்து 6.0 3.0 சார் 3.0ங்கிறது இந்த ஒரு இது மூலமாக தான் முடியும். ஸோ லைக் வந்து ஸ்ட்ரைஃப் டைட்டன் எப்படி அழிச்சிருவாங்க, அந்த ஸ்ட்ரைஃப் டைட்டனோட அந்த கோர் ஃப்ளேம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோர் ஃப்ளேம்ங்கிறது நம்ம வந்து இந்த கிரைசோஸ் ஹேர்ஸ்க்கு கிடைச்சிரும். ஸோ லைக் வந்து அந்த கிரைசோஸ் ஹேர்ஸ் கிடைச்ச உடனே அது சமயத்தோ இதுதான் கோர் ஃப்ளேம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு கிறிஸ்டலுக்குள்ள அந்த டைட்டனோட அந்த கோர் ஃப்ளேமோட அந்த சிம்பிள் வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது ஆக்சுவலி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள். அது அது மூலியமா லைக் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த இடத்துல நடக்கும்போது நம்ம மார்ச் 7 காமிப்பாங்க. அந்த மார்ச் 7 கண்டிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்சன் ஆயிரும். சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே தான் அவங்க வந்து லைக் மாட்டிட்டு தான் நம்ம அவங்கள கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு திருப்பி வந்து நம்ம மார்ச்ங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த சானிட்டி அந்த மைண்டெல்லாம் லூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ஒரு இடத்துல. ஸோ இதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். லைக் வந்து அந்த 3.0 நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் இந்த ஸ்டோரிங்கிறதே முடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த கிளிஃப் ஹேங்கர்ங்கிறது சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச லைக் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டோரி இதுக்கு மேலே தான் பில்டே ஆகும். இது ஸ்டார்டிங் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். இதில் அடுத்தடுத்து நடந்தது இப்போ வந்து 3.5 இருக்கா, ஆமாம் 3.5 இருக்கா, ஆமாம் 3.4 ஆர் 3.5 தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் ஸ்டோரி போயிருக்கு. இதுக்கு மேலே தான் 3.6 3.7 வரும். அப்போ தான் 3.7 தான் மோஸ்ட்லி முடியும் எனக்கு தெரிஞ்சது 4 இயர்ஸோட ஆர்க்குங்கிறத. நான் வந்து ஒவ்வொரு அந்த வேர்ஷன்லேயும் நடந்த விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோங்கிறத நான் போடுறேன். தேங்க்யூ ஆல், ஹேவ் நைஸ் டே.